வம்ச அட்டவணை. அப்பொழுது வம்ச அட்டவணைகளை பார்க்கிறதற்கு நான் பிரபுக்களையும் அதிகாரிகளையும் ஜனங்களையும் கூடிவரச் செய்ய என் தேவன் என் மனதிலே ஒரு எண்ணத்தை உண்டாக்கினார். முந்தி வந்தவர்களின் வம்ச அட்டவணை புஸ்தகம் அப்பொழுது எனக்கு அகப்பட்டது. அதிலே எழுதியிருக்க நான் கண்டது என்னவென்றால், பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் சிறைப்பிடித்து போனவர்களும் சிறையிருப்பில் இருந்து செருபாபேலோடும் யெசுவா, நெகேமியா, அசரியா, ராமியா, நகமானி, மெர்தக்காய், பில்சான், மிஷ்பரேத், பிக்வாயி, நெகும், பானா என்பவர்களோடும் கூட வந்து எருசலேமுக்கும் யூதாவுக்கும் திரும்பி தங்கள் தங்கள் பட்டணங்களிலே குடி இறங்கினவர்களுமான இந்த தேசத்தின் புத்திரராகிய இஸ்ரவேல் ஜனங்களான மனிதரின் தொகையாவது, எருசலேமின் அலங்கம் உயரமானதாகவும் பலமானதாகவும் இருந்தாலும் நகரத்திற்குள்ளே போதுமான அளவு ஜனங்கள் குடியிருக்கவில்லை என்றால் நகரத்திற்கு பாதுகாப்பு இல்லை என்பதை நெகேமியா அறிந்திருக்கிறார். பெர்சிய தேசத்தின் சிறையிருப்பில் இருந்து முதலாவதாக பாலஸ்தீன தேசத்திற்கு திரும்பி வந்தவர்களுடைய அட்டவணை நெகேமியாவின் கைக்கு கிடைக்கிறது. சிறையிருப்பில் இருந்து முதலாவதாக திரும்பி வந்தவர்கள் அனைவரும் எருசலேமிற்கு வந்து குடியேறவில்லை. அவர்கள் தங்கள் தங்கள் பட்டணங்களிலே குடியிறங்கினார்கள். ஆகையினால் எருசலேமில் குடியிருக்கிறவர்களின் எண்ணிக்கை மிகவும் கொஞ்சமாக இருக்கிறது. இதன் காரணத்தினால் அவர்கள் எருசலேமின் அலங்கங்களை கட்டுவதற்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. எருசலேமிலும் அவர்கள் பல வீடுகளை கட்டவில்லை. அவரவர்கள் தங்கள் தங்கள் பட்டணங்களில் தங்களுக்கு வீடுகளை கட்டிக்கொண்டு குடியிருக்கிறார்கள். சிறையிருப்பில் இருந்து திரும்பி வந்தவர்களுடைய வம்ச அட்டவணைகளை பார்க்கிறதற்கு நெகேமியா பிரபுக்களையும் அதிகாரிகளையும் ஜனங்களையும் கூடிவரச் செய்கிறார். இது நெகேமியாவின் சொந்த யோசனை அல்ல. கர்த்தரே நெகேமியாவின் மனதில் இந்த எண்ணத்தை உண்டாக்கி இருக்கிறார். யூதா தேசத்தின் பிரபுக்களும் அதிகாரிகளும் நெகேமியாவினிடத்தில் முந்தி வந்தவர்களின் வம்ச அட்டவணை புஸ்தகத்தை கொடுக்கிறார்கள். இது நெகேமியாவின் கையில் இப்பொழுதுதான் அகப்பட்டிருக்கிறது. அதில் எழுதப்பட்டிருக்கிற விவரங்களை நெகேமியா கருத்தாய் ஆராய்ந்து பார்க்கிறார். ஒரு தேசத்தில் பட்டணங்களும் இருக்கும், கிராமங்களும் இருக்கும். கிராமங்களில் ஜனங்கள் வாசம் பண்ணுவது போல பட்டணங்களிலும் ஜனங்கள் வாசம் பண்ண வேண்டும். பட்டணத்திலும் கிராமங்களிலும் இருக்கிற ஜனத்தொகையில் அதிக வித்தியாசம் இருக்கக்கூடாது. பட்டணங்களும் கிராமங்களும் சமசீரான நிலைமையில் இருக்க வேண்டும். சில தேசங்களில் கிராமங்களில் ஜனங்கள் இருக்க மாட்டார்கள். எல்லோரும் பட்டணத்திற்கு வந்து விடுவார்கள். பட்டணத்தில் ஜன நெருக்கடி அதிகமாக இருக்கும். அங்கே அவர்களுக்கு போதுமான அடிப்படை வசதிகள் கூட இருக்காது. கிராமங்களில் விவசாயம் பண்ணுவதற்கு ஒருவரும் இருக்க மாட்டார்கள். இதனால் தானியங்களில் விலை அதிகரித்து பட்டணத்து ஜனங்கள் அதிகமாய் கஷ்டப்படுவார்கள். ஜனங்கள் எல்லோரும் கிராமத்தில் குடியிருந்தால் பட்டணங்களில் ஜனத்தொகை குறைந்துவிடும். ஆளில்லாத வீட்டிற்கு பாதுகாப்பு தேவை. ஜனங்கள் இல்லாத பட்டணத்திற்கும் பாதுகாப்பு இருக்காது. கொஞ்சம் பேரை கொண்டு பெரிய பட்டணங்களை பாதுகாக்க முடியாது. நெகேமியா பட்டணத்தையும் கிராமங்களையும் யோசித்து பார்க்கிறார். எருசலேம் பட்டணத்தை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் என்னும் எண்ணத்தை இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நெகேமியாவின் மனதிலே உண்டாக்குகிறார். கர்த்தர் தனக்கு கொடுத்த எண்ணத்தின் பிரகாரமாக நெகேமியா பிரபுக்களையும் அதிகாரிகளையும் ஜனங்களையும் கூடி வரச் செய்கிறார். இப்போது எருசலேம் நகரத்திலே எத்தனை குடும்பத்தார் இருக்கிறார்கள் என்னும் விவரமும் அவர்களுடைய ஜனத்தொகையின் விவரமும் இந்த பிரபுக்களுக்கும் அதிகாரிகளுக்கும் தெரிந்திருக்கும். அவர்கள் எருசலேமுக்கு வெளியே எங்கெல்லாம் குடியிருக்கிறார்கள் என்னும் விவரமும் அவர்களுக்கு தெரியும். நெகேமியா சிறையிருப்பில் இருந்து திரும்பி வந்த யூதர்களின் எண்ணிக்கையை கணக்கிடுவதற்காக முந்தி வந்தவர்களின் வம்ச அட்டவணை புஸ்தகத்தை ஆராய்ந்து பார்க்கிறார். இப்போது இருக்கிற ஜனத்தொகையையும் பழைய வம்ச அட்டவணையையும் நெகேமியா ஒப்பிட்டு பார்க்கிறார். எஸ்ரா 2வது அதிகாரத்தில் சிறையிருப்பில் இருந்து திரும்பி வந்தவர்களின் வம்ச அட்டவணை சொல்லப்பட்டிருக்கிறது. நெகேமியா புஸ்தகத்தின் 7வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வம்ச அட்டவணை எஸ்ரா 2வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வம்ச அட்டவணைக்கு ஒப்பாயிருக்கிறது. ஜனங்களின் எண்ணிக்கையில் ஒரு சில வித்தியாசங்கள் உள்ளன. வேறு பெரிய வித்தியாசம் எதுவும் இல்லை. வம்ச அட்டவணையை பிரதி எடுத்தவர்கள் ஒரு சில பிழைகளை செய்திருக்கலாம். ஒருவேளை அவர்கள் வெவ்வேறு மூல ஆவணங்களில் இருந்து பிரதி எடுத்து இந்த வம்ச அட்டவணையை தயாரித்திருக்கலாம். இதனால் இவ்விரண்டு அட்டவணைகளுக்கும் இடையே
எண்ணிக்கையில் ஒரு சில வித்தியாசம் காணப்படுகிறது. இஸ்ரவேல் புத்திரரின் வம்ச அட்டவணையில் ஒன்று பாபிலோன் தேசத்தில் இருந்து செருபாபேலோடு யூதா தேசத்திற்கு திரும்பி வந்தவர்களின் அட்டவணையாகும். மற்றொரு வம்ச அட்டவணை அவர்கள் எருசலேமுக்கு வந்தபோது எண்ணப்பட்ட அட்டவணை. பாடகர்களின் எண்ணிக்கையும் இவ்விரண்டு அட்டவணைகளிலும் வித்தியாசம் காணப்படுகிறது. எஸ்ராவின் அட்டவணையில் 200 பாடகர்கள் என்றும் நெகேமியாவின் அட்டவணையில் 245 பாடகர்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது.